கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு பார்க்கும்பொழுது மற்ற புற்றுநோயை விட அது மாறுபட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, பெரும்பாலான புற்றுநோய்க்கு காரணம் என்னன்னு தெரியாது. இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு என்ன காரணம் அப்படின்னா, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வைரஸ் நோய் தொற்றினால தான் இந்த வியாதி பரவுது. இப்போ நமக்கு காரணம் தெரியும், அது மட்டும் இல்லாமல் இந்த கிருமி தொற்று வந்த உடனே கேன்சராக அது மாறப்போகிறது இல்லை. இந்த கிருமி தொற்று வந்து அது உடம்புல 10லேருந்து 20 ஆண்டு காலம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம கர்ப்பப்பை செல்களை மாற்றும் பொழுது தான் அது புற்றுநோயாக மாறுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்பயாவது ஒரு முறை நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்கிற அந்த டெஸ்ட்டில் பண்ணி பார்த்தோம்னா கூட இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை அதனால் நம்ம கர்ப்பப்பை வாயில் அதை மாற்றங்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அது இல்லாமல் இப்போ புதியதாக நம்ம இந்தியாவில் மேலை நாடுகளில் இருந்தது போல கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த தடுப்பூசியை 9லேருந்து 14 வயது உள்ள சிறுமிகளுக்கு போடும் பொழுது கர்ப்பவாயில் ஹெச்பிவி தொற்று வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி அந்த நோய் கிருமி நம்ம உடம்புல தங்காம அதனால வரக்கூடிய புற்றுநோயை தடுக்க முடியும். இந்த தடுப்பூசியை சரியான வயதில் எடுத்துக்கும் பொழுது நோய்க்கு எதிராக நம்ம உடம்பு தயாராகிடுது. அதனால தடுப்பூசியை போடுறதும் கல்யாணமான பெண்கள் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிறதும் கர்ப்பப்பை புற்றுநோய் தடுப்பதற்கான 2 மிகப்பெரிய தூண்களா இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணாலே கர்ப்பப்பை புற்றுநோயும் முற்றிலும் இல்லாமல் ஒழிக்க முடியும்.